சொல்லுங்க இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. ஆறுங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? 2 ஆறு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு வந்து இந்த ஆறு ரிலேஷன்ஷிப், இந்த ஆறு வந்து ரிலேஷன்ஷிப், இந்த ஆறு வந்து ரியல் நம்பர். சரிங்களா? இந்த ஓகே சார். பாக்ஸ்ங்கிறது வந்து வெக்டர் மாதிரி, இது வந்து ரியல் நம்பர், இது வந்து ரிலேஷன்ஷிப். அப்போ ஸ்மால் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இது வந்து ரியல் நம்பர். அப்படின்னு மீனிங் என்ன? A, B in a real number. A, B in a real number. Therefore, R equal to A, B such that A is satisfy the P. சரிங்க. அப்போ ரியல் நம்பர் நம்மளுக்கு இமேஜ் பண்ணி தான் போட முடியும். ஏன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்க போகுது. அப்போ டைரக்டா நம்ம போடுறது இமேஜ் பண்ணி தான் போட முடியும். சரிங்களா கண்ணு? ஓகே சார். இப்போ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படிதான் மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் என்ன சொல்லலாம்? சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? ஆகலைன்னு நான் ரீசன் மட்டும் சொல்லுவேன். அப்போ எந்தெந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், எந்தெந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? 6 இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குதுமா. அப்போ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எந்தெந்த நம்பருக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்? இப்போ ஏன்னு எடுத்தீங்கன்னா ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கியூப் இருக்க பாசிபிள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர், கண்டிப்பாக பாசிபிள் இருக்காது. அப்போ எல்லா நம்பருக்கும் நான் கேட்குறது வந்து இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். டேரெக்டாக தெரிஞ்சது இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். இருக்கிறதுனால அடிஷனல் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ எந்தெந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? எந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? 0க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா? -1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா? சாட்டிஸ்ஃபை ஆகும். அவ்வளோதான். அப்போ எந்தெந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் ரிஃப்ளெக்ஸிங் கேட்டாங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ் தவிர மற்ற எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே சார். அதே மாதிரி இங்கே 2 எடுத்துல 8 கிடைக்கும். கரெக்டா? ஆமாம் சார். அப்போ 3 எடுத்துட்டா 3 எடுத்துட்டா 27 கிடைக்கும் சார். சரி. அதனால சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்டிஜருக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் இன்டிஜருக்கு எடுத்துக்கோங்க. இன்டிஜருக்கு பாசிபிளாக பார்த்துக்கோங்க. அப்போ 4 எடுத்துட்டா கிடைக்காது. அதே -4 எடுத்துட்டா கிடைக்காது. -4 இங்கே நெகட்டிவ் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ -4 எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? லெஸ் தென் ஈக்குவல் -64 இஸ் ராங். அப்போ என்ன ஆகும்? அப்போ இதே கண்டிஷன் பாருங்க. இதுக்கு நிறைய ஐடியா கிடைக்குது பாருங்க. இப்போ இந்த ரியல் நம்பர் கொடுக்குறதுலாம் சப்போஸ் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றி மாற்றி செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரியல் நம்பர் ஃபிராக்ஷன்ல பண்ணலாமா சார்? சொல்றேன் கண்ணு, இந்த சத்தமா சொல்லு. ஃபிராக்ஷன் 1/3 1/4 அத ஃபிராக்ஷன் பாசிபிளா கேக்குறேன். இப்போ 1/2 ன்னு எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கியூபா? இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். 1/2 ங்கிறது 0.5. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8. 1/8 ன்னு என்ன கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். சரிங்களா? 0.2 சம்திங், 0.16 நம்ம 0.225 என்ன கிடைக்கும். சரிங்களா? அப்ப இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஃபிராக்ஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை கிடையாது, இன்டிஜருக்கும் சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஒன்னே ஒன்று பாசிபிள், நேச்சுரல் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நேச்சுரல் நம்பர் ஆர் ஓன் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்லை என்ன டவுட்னா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க சார். ஏன்னா கொஸ்டின் வந்து இங்க ஆறுக்கு பதிலா நம்பர் மாத்தி கொடுத்துருவோம். அதனால நான் உனக்கு ஆல்ரெடி உனக்கு நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டு இருந்தேன். நம்பர் சிஸ்டம் நம்பர் எடுத்துட்டீங்க. நேச்சுரல் நம்பர்னா எப்படி இருக்கும், ஓன் நம்பர்னா எப்படி இருக்கும், அண்ட் இன்டிஜர்னா எப்படி இருக்கும், அண்ட் எடுத்துட்டீங்க சார். எடுத்துட்டீங்களா? அப்ப அந்த ஐடியா கிளியர் ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒன்லி ஹோல் நம்பர் அண்ட் நேச்சுரல் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், இன்டிஜருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா இன்டிஜர் நெகட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இட் இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஸிங் எங்க ஆன் ஆர்னு மென்ஷன் பண்ணணும். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஆர் சொல்லிட்டா ஆன் ஆர்ல வந்து அதாவது ரியல் நம்பர்ல ஆன் ரியல் நம்பர்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ எங்க அவங்க 1 மார்க் ரெக்கார்டு கேட்கலாம், ரிஃப்ளெக்ஸிங் எங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்கலாம் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு. புரியுதா? நான் உங்களுக்கு எப்படி கொஸ்டின். அப்போ இந்த கண்டிஷன் எந்த செட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா நேச்சுரல் நம்பர் ஓல் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், மற்ற எந்த செட்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டுங்களா? ஆமா சார். நீ ஆரை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. எல்லா நம்பர் சிஸ்டம் வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக் சத்தியமா பாசிபிலிட்டி கிடைக்காது. சிமெட்ரிக் என்ன நடக்குது சொல்லுங்க. ரிப்ளேஸ் கூட ஒரு இடத்துல ஏதோ ஒரு செட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சிமெட்ரிக் என்னடா கிடைக்கும்?
பாசிபிளே கிடையாது சார். x is less than or equal to y cube பண்ணா y is less than or equal to x cube எப்பயுமே பாசிபிள், எந்த நம்பருக்குமே மேக்ஸிமம் பாசிபிள். சரிங்களா? ஃபிராக்ஷன் எடுத்தாலும் ஓகே சார். டெசிமல் எடுத்தாலும் எதுக்குமே எக்ஸப்ட் நீ சொன்ன மாதிரி அந்த ஜீரோ, இந்த 3 நம்பருக்கு வேணா சாட்டிஸ்ஃபை ஆகும், மாற்றி மாற்றி 3 நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டுங்களா? 0 போடுங்க, 0 கியூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 போடுங்க, 1 1 கியூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். -1 -1 சாட்டிஸ்ஃபை ஆகும். மற்ற எந்த நம்பர் சிஸ்டம் போட்டாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது டவுட். சரிங்களா? ஓகேங்க சார். சிமெட்ரிக் என்னென்ன நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கூட கேட்டாலும் அட்லீஸ்ட் இந்த 3 நம்பர் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே சார். It is not a symmetry. சரி அடுத்து ட்ரான்சிட்டிவ் ஆன் ஆர். சரிங்களா? ரியல் நம்பர் ஆகல எக்ஸப்ட் இது வேணா சொல்லுங்க, நீங்க அப்புறம் கிளியரா வேணும் இந்த மாதிரி எழுதுங்க. ஆன் ஆர் எக்ஸப்ட் 0, 1, -1. இது 3 தவிர மற்றது எல்லாருக்கும் ஆகாது. இது 3 தவிர மற்றது எதுக்குமே ஆகாது. சரிங்களா? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் என்னமா கிடைக்கும்? ட்ரான்சிட்டிவ் என்ன கிடைக்கும்? டிரான்சிட்டிவும் பாசிபிள் இல்லைங்க சார். ஆமா, இது வந்து நம்ம இது நேச்சுரல் நம்பர்ல பாசிபிளா? ரியல் நம்பர் நாட் பாசிபிள். நான் கேட்குறேன் நேச்சுரல் நம்பர் பாசிபிள், அதையும் செக் பண்ணிக்கோ. இட்ஸ் நாட் பாசிபிள் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ரெண்டுமே ஆகும்போது ஒரு நம்பர் இருக்குது. இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ஆன் ரியல் நம்பர். நான் கேட்குறேன் நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பருக்கு பாசிபிள். ஹோல் நம்பரும் ஒன்று தான், ஹோல் நம்பர் 0 மட்டும் தானே வருது. நேச்சுரல் நம்பருக்கு பாசிபிள் தான். நேச்சுரல் நம்பருக்கு வருமா? அதாவது ஹோல் நம்பர் தான் 0லேருந்து வரும். சரிங்களா? 0, 1, 2 செக் பண்ண ஒரு 4-5 நம்பர் போட்டு செக் பண்ண, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1, 2, 3. ஏதோ 2 பேர் இருக்காங்க. 1, 2 எடு, அப்புறம் 1, 3 எடு, இல்லைன்னா 2, 4 எடு. இது எல்லாருக்குமே நீ எடுத்து லிங்க் பண்ணு. 1, 2 வராது சார். ஏன்டா 1, 2 1 இஸ் லெஸ் than or equal to 8 தானே. அதே மாதிரி 2 less than or equal to 3. நீ வந்து ஒன்றும் இல்லை, x வந்து 1, y வந்து 2, z வந்து 3. எடுத்து போட்டு போகிற பார்க்கலாம். 1 less than or equal to 8. மேபி மாற்றி எடுத்தா வராது, ஆர்டரை வந்து மாற்றி எடுத்தீங்கன்னா வராது. கரெக்டா? ஆமாம் சார். இப்போ 2, 1, 3, 2 எடுத்தா வராதுங்க சார். வராது. அப்போ எந்த கேஸுமே இது சாட்டிஸ்ஃபை கிடையாது. சரிங்களா? அப்போ ரெஃப்ளெக்சிவ் தான் நமக்கு பாசிபிள் ஆன் நேச்சுரல் நம்பர். மாற்றி எடுத்தீங்கன்னா வராது. கரெக்டுங்களா? அப்போ ஆமாங்க சார். வேணா சொல்லிக்கலாம். ரியல் நம்பர் கேஸ் வந்து இஸ் நாட் பாசிபிள், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ். பட் நேச்சுரல் நம்பர் கேஸில் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்சிவ் பாசிட்டிவ். சரிங்களா? சப்போஸ் செட்டு மாற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். செட்டு இன்ட்டு மாற்றி என்ன செட்டு கொடுக்குறான், இங்கே ரியல் நம்பர் கொடுத்துட்டா அதனால நாட் பாசிபிள். இதே நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் கொடுத்தா ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மற்ற நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது கேர்ஃபுல்லாக நீ ரன் பண்ணி பார்க்க முடியுது. ஐடியா புரியுதாமா? புரியுதுங்க சார். சரி, இதே ஐடியா தான் கொஸ்டின் நம்பர் 2க்கு.